Hello everyone. How are you? This is Dr. Chan. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்க போறது சாப்டர் 15 ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ரைட். ப்ராபபிலிட்டி. சோ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி சம்பந்தமா என்னென்ன பேசிக் டெஃபினிஷன்ஸ் நம்மளுக்கு தேவையோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண பிறகு நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டாபிக்ங்க. ஈஸியா நம்ம பாட்டுக்கா ப்ராபபிலிட்டி ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? சோ ப்ராபபிலிட்டினாலே ஒண்ணும் இல்ல. பாஸ் ஃபெயில் ரெண்டே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இங்க. சரிங்களா? ஓகே. பாஸ் ஃபெயில். ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டே ஆர் நைட், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவா இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். ரெண்டு ஆப்ஷன்ல மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்றதா ப்ராபபிலிட்டி. ஓகே. இதுல பாதி அதுல பாதி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம். சரிங்களா? ஓகே. நம்ம பரீட்சை எழுதும் போது நம்மளோட எய்ம் என்னன்னா ஒன்னு பாஸ் ஆகணும் இல்லையா? மேக்சிமம் அவர் மோட்டோ இஸ் we will get பாஸ் மார்க். ஓகே. பாஸ் ஆகணும். யாரும் ஃபெயில் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். சரிங்களா? அப்படி ஒருவேளை வந்ததுன்னா அது நெகட்டிவ் தாட்டுக்குள்ள போகும். சரிங்களா? ரைட். பாதி பாஸ் பாதி ஃபெயிலுங்கிற ஒரு ரிசல்ட்டே கிடையாதுங்க. சரிங்களா? ஒன்னு பாஸ் ஆனா அந்த மார்ஜினுக்கு மேல போயிட்டு பாஸ் ஆயிடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 35 இஸ் மார்ஜினல் மார்க்னு வச்சுக்கோங்க. 35 எடுத்தா பாஸ். ஓகே. 34.9999 ஓகே எடுத்தாலுமே அது ஃபெயிலியர் கேஸ்க்குள்ள தான் வரும். ஓகே. அப்போ ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். ப்ராபபிலிட்டி பத்தி பேசணும்னா we have only two choice, whether it is pass or fail. Okay, whether it is negative or positive. Okay, whether it is day or night. Okay, only two cases arises. Okay, ரெண்டே ரெண்டு கேஸ வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ராபபிலிட்டி சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். ப்ராபபிலிட்டி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதோட பேசிக் டெஃபினேஷன்ஸ் என்னென்ன நம்மளுக்கு இங்க தேவை, என்னென்ன நம்மளுக்கு இங்க யூஸ் ஆக போகுது, என்னென்ன டூல்ஸ் தேவை, என்னென்ன ஐடியாஸ் தேவைங்கிறத ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ண பிறகு ப்ராப்ளத்துக்குள்ள போகும். ஓகேங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பிரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட்னா ஒண்ணும் இல்லைங்க. இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி which produces some well defined outcomes. ஓகே. இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. இது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஓகே. நான் இப்ப ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. சோ இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு டாஸ் அ காயின். ஓகே. ஒரு காயினை நான் டாஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. டாஸ் பண்ண போறேன் இல்லைங்களா? அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே. ஓகே. நான் டாஸ் பண்ணேன்னா அதுக்கு பேரு activity, that is called experiment. Example என்னன்னா tossing a coin. Okay, tossing a coin gives the two outcomes. Okay, ரெண்டு அவுட்கம் கிடைக்கும். ஒன்னு என்னென்ன கிடைக்கும்? ஹெட் ஆர் டெயில். ரெண்டு அவுட்கம் கிடைக்கும். ஓகே. ஒரு காயினை நான் டாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெயில். ஓகே. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஓகே. ரைட். ட்ரையல் அப்படின்னா என்ன? ஓகே. ஹெட் அண்ட் டெயிலுங்கிறது அதோட அவுட்கம் பத்தி சொல்லிட்டோம். எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம். ஓகே. நெக்ஸ்ட் ட்ரையல் பத்தி பேசுவோம். ஓகே. ட்ரையல் அப்படின்னா என்ன? the trial means performing an experiment. ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒண்ணும் இல்ல, ஆக்டிவிட்டி. இப்போ நான் வந்து ஒரு காயினை டாஸ் பண்ண போறேன்னா அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி தான் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஆக்டிவிட்டி தான் எக்ஸ்பெரிமெண்ட். அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்றேன் பாத்தீங்களா? அதுக்கு பேரு ட்ரையல். ஜஸ்ட் த்ரோ பண்றேன், டாஸ் பண்றேன் காயினை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ட்ரையல். சோ யூசுவலாவே இது எங்க அதிகம் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா மேட்சஸ்லயும். ஓகே. எல்லா மேட்ச் எல்லா காம்படிஷன்ஸ்லயும் ஒரு காயினை டாஸ் பண்ணி தான் ட்ரையல் செக் பண்ணுவாங்க. யாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். யாரு பேட்ஸ்மேன், யாரு பவுலர். ஓகே. சோ எந்த டீம் பேட்ச் பண்ண போது பேட் எடுக்க போறாங்க, யாரு பவுல் பண்ண போறாங்க. ஓகே. அதை டிசைன் பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகுது, வேற ஏதாவது ஒரு காம்படிஷன் நடக்க போகுதுன்னா எந்த டீம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே. சோ இதெல்லாமே காரணம் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா தே ஆர் டாசிங் எ காயின். ஒரு காயினை டாஸ் பண்ணும் பொழுதுதான் எந்த டீம் உள்ள போக போகுது, எந்த டீம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட்டா வெளில நிக்க போகுது, இதை டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். சோ ஒரு காயினை டாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. காயினை டாஸ் பண்றேன், பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ட்ரையல். ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் ஈவென்ட். ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் ஈவென்ட். ஈவென்ட்னா என்னங்க? ஈவென்ட்னா ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் என்னதான் இருக்க போறேன்னு கேக்குறீங்களா? வாங்க பாப்போம் வாங்க. ஓகே. an ஈவென்ட் இ. ஓகே. இந்த ஈன்னு ரெஃபர் பண்றது ஈவென்ட்டை ரெஃபர் பண்றோம். சரிங்களா? இங்க ப்ராபபிலிட்டியில மேக்ஸிமம் இ அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் an ஈவென்ட். ஓகே. சோ வாட் எவர் we are doing here we consider e as a event. Okay, as an event. Okay. An event e for an experiment is a part of the total outcomes of that experiment. ஓகேங்களா?
புரியுதுங்களா? ஓகே. ஒரு ஈவென்ட்னா ஒண்ணும் இல்ல. ஓகே. டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட். ஓகே. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பார்ட். ஓகே. So an event E for an experiment is a part of the is a part of the sorry is a part of the total outcomes of that experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் பொழுது ஓகே ஈவென்ட் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ட், அந்த அவுட்கம்ஸ்ல உள்ள ஒரு பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஓகே கீழேயே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். தட் இஸ் தட் இஸ் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அதுக்கு பேரு ஈவென்ட். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அதுக்கு பேரு ஈவென்ட். ஓகே ஒன் எக்ஸாம்பிள் ஹியர் வி ஹேவ் டாஸிங் அ டை. ஓகே ஒரு டை, ஒரு பகடை இல்லையா? அது எப்படி சொல்லுவாங்க? ஆமா ஒரு பகடைக்காய். ஒரு 6 பக்கம் இருக்கிற மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி ஒரு பகடை எடுத்து டாஸ் பண்றோம் நம்ம. ஓகே த ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் an odd number, கெட்டிங் an odd number on the die. ஓகே அதுக்கு பேர் தான் ஈவென்ட். ஈவென்ட் நம்ம என்ன கேட்க போறோம்னா என்ன நம்மளுக்கு தேவை, ஓகே நம்ம என்ன டிசைன் பண்றோம். சோ இதுதாங்க ஈவென்ட். ஈவென்ட்னா என்ன? ஒரு டைய டாஸ் பண்ணும் பொழுது, ஓகே ஒரு டைய டாஸ் பண்ணும் பொழுது வாட் இஸ் அவர் ஃபேவரபிள், தட் இஸ் ஈவென்ட். ஓகே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேனோ, நான் என்ன கெட் பண்றேனோ அதுதான் ஈவென்ட். ஸோ கெட்டிங் an odd number on the die, ஓகே இஸ் a collection of outcomes 1 3 5. இதுதான் ஈவென்ட். சரிங்களா? சோ ஆட் நம்பரா வேணுமா? ஒரு டைய உருட்டும் பொழுது எனக்கு ஆட் நம்பரா வந்துச்சுன்னா அதுதான் ஈவென்ட்னு சொல்றேன். அந்த கலெக்ஷனுக்கு பேரு ஈவென்ட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஈவென்ட். ஓகே சிம்பிள் ஈவென்ட்னா என்ன பாத்துருவோம். ஓகேங்களா? ஓகேயா? ரைட். இஃப் an event has only one outcome, if an event has only one outcome of only one come out of all the outcomes of the experiment. ஓகே எல்லா அவுட்கம்லயும், ஓகே அவுட் ஆஃப் ஆல் த அவுட்கம்ல ஒரே ஒரு அவுட்கம், ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அவுட்கம் மட்டும் இருக்குதுன்னா அதுக்கு பேரு சிம்பிள் ஈவென்ட். அப்படி இல்லைன்னா எலிமெண்ட்ரி ஈவென்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் எலிமெண்ட்ரி ஈவென்ட். ஓகே தென் இட் இஸ் கால்ட் அ சிம்பிள் ஈவென்ட். ஓகே எக்ஸாம்பிள் ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் எ 6 ஆன் த டை. ஒரு டைய உருட்டும் பொழுது நான் மேல சொன்னது ஈவென்ட்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல், a part of collection of all the outcomes. okay a part of collection of all the outcomes is called event. eventனா என்னன்னா ஒரு டைய டாஸ் பண்ணும் பொழுது, ஓகே I just toss a die. ஓகே டைல நம்மளுக்கு ஓவரால் அவுட்கம் 6 இருக்கும். 1 2 3 4 5 and 6. ஓகே 6 பக்கங்கள்ல 6 நம்பர்ஸ் இருக்கும். சோ அப்போ ஓவரால் அவுட்கம்னு பாத்தீங்கன்னா 6 இருக்கும். ஓகே அதுல ஈவென்ட்னா வாட் இஸ் அவர் ஃபேவரபிள், வாட் இஸ் அவர் திங்கிங். ஸோ எனக்கு என்ன தேவை, வாட் இஸ் த ஃபேவரபிள் ஃபார் மீ ஃபார் கெட்டிங் ஃபார் டாஸிங் எ காயின். அந்த காயினை டாஸ் பண்ணும் பொழுது, ஐ மீன் டாஸிங் எ டை, அந்த டையை டாஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்ன தேவையோ, ஓகே அதை தான் நான் ஈவென்ட். இந்த கலெக்ஷன் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் அவுட் ஆஃப் த ஓவரால் அவுட்கம்ஸ். ஓகே அந்த ஓவரால் அவுட்கம்ஸ்ல ஒரு பார்ட்டை மட்டும் நான் டிசைன் பண்ணி எடுக்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு பேரு ஈவென்ட். சிம்பிள் ஈவென்ட்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டை மட்டும் நான் பிக்ஸ் பண்றேன். ஓகே இப்ப நான் வந்து ஒரு டைய டாஸ் பண்றேன். சோ அதுல ஓவரால் 6 அவுட்கம்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுல எதையாவது ஒன்னை மட்டும் நான் பிக்ஸ் பண்றேன். எனக்கு கெட்டிங் 5. ஓகே ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் 5 alone in a die. சோ அப்படி இந்த 5 மட்டும் வருது அப்படின்னு சொன்னா, ஓகே 5 only on the tossing a die is a simple event. இங்க நான் 6 கேட்கறதுனால 6 வந்து ஈவென்ட், சிம்பிள் ஈவென்ட்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இம்பாசிபிள் ஈவென்ட். ஓகே நார்மலாவே நம்மளுக்கு தெரியுங்க, பாசிபிள்னா முடியும், இம்பாசிபிள்னா முடியாது. ஓகே பாசிபிள்னா ஷியோர் ஆகும், இம்பாசிபிள்னா வராது, நான் ஷியோர். ஓகே ரைட். இம்பாசிபிள் ஈவென்ட்ங்கிறது எதை சொல்லுவோம்? an event which does not occur, which does not occur at all when an experiment is performed is called an impossible event. ஓகே ஒரு ஈவென்ட் பர்ஃபார்ம் ஆகும் பொழுது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் பொழுது கிடைக்கக்கூடியாத சான்ஸே இல்லாத ஒரு ஈவென்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு இம்பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டை எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? சரியா? ஒரு டை எடுத்துக்கிட்டு டைல மொத்தம் 6 ஃபேஸஸ் தான். ஓகேங்களா? அதுல 7th நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது இம்பாசிபிள் ஈவென்ட். நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அப்போ ரெகுலரா இருக்கிற ஒரு விஷயத்துல இம்பாசிபிளா இல்லாத, ஓகே இட் cannot be happen. ஓகே அப்படி இல்லாத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு இம்பாசிபிள்
ஈவென்ட். ஓகே. ஒரு டைல 7ங்கிற நம்பர் இருக்காது. 7ங்கிற நம்பரை நம்ம வேணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஓகே, கண்டிப்பா அது ஒரு இம்பாசிபிள் ஈவென்ட்டா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஷூர் ஈவென்ட். ஓகே. ஷூர் ஈவென்ட். ஷூர் ஈவென்ட்னா என்னங்க? கண்டிப்பா அது இருக்கும். ஓகே. த ஈவென்ட் விச் ஆல்வேஸ் அக்கர். த ஈவென்ட் விச் ஆல்வேஸ் எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஆல்வேஸ் அக்கர் when the experiment is carried out is called a sure event. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், டாஸிங் a die. எனக்கு 1ங்கிற நம்பர் வேணும். இட் இஸ் ஷூர். ஓகே. 1ங்கிற நம்பர் அதுல இருக்கு. அந்த அவுட் ஆஃப் அவுட்கம்ஸ்ல கண்டிப்பா 1ங்கிறது ஃபேவரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இருக்கு. தட் இஸ் கால்ட் ஷூர் ஈவென்ட். ஓகே. இது தாங்க மேஜர் பார்ட். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய மெயினான கான்செப்ட் இதுதான். இதுதான் ஃபார்முலா. ஓகே. சோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் an ஈவென்ட். ஈனாலே ஆல்வேஸ் நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு ஈவென்ட்டை தான் ஈன்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ப்ராபபிலிட்டி ஃபுல்லா. ஓகே. இ இஸ் denoted by probability of the event E. Probability of an event E and is defined as follows. Okay. Probability of an event E is nothing but number of outcomes favorable to E. Number of outcomes favorable to E. Okay. Divides total number of outcomes. Total number of outcomes. For example, okay. இந்த டெஃபினிஷன்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் ஈவென்ட், ஒரு ஈவென்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி சான்சஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபார்முலா என்னன்னா, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு த ஈவென்ட் இ. ஓகே. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காயினே எடுக்கிறேன். ஓகே. ஐ மீன் ஒரு காயினை டாஸ் பண்றேன். ஓகே. இஃப் ஐ டாஸ் அ காயின், ஓகே, காயின்ல ஹவு மெனி அவுட்கம்ஸ்? ஹெட் டெயில் ரெண்டே சாய்ஸ் தான். ஓகே. சோ அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ங்கிறது டினாமினேட்டர்ல வந்துடும், 2ன்னு வந்துடும். ஓகே. ஃபேவரபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைன் பண்றேன் இல்லையா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கப்ப சப்போஸ் நான் ஒரு காயினை டாஸ் பண்றேன், அது வந்து ஃபிளிப் ஆகிட்டு இருக்கு, அப்படியே ரோல் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ரோல் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஐ நீட் இட் ஹெட். ஓகே. ஐ நீட் இட் ஹெட் இஸ் மை ஃபேவரபிள் ஈவென்ட். ஸோ அப்போ ஹெட் வரதுக்கு வாய்ப்புகள் ஒன்லி 1 தான். ஓகே. அவுட் ஆஃப் 2. ஓகே. ஸோ ஒரே ஒரு ஹெட் தான் ஒரு காயின்ல இருக்கும். ஓகே. ஒரே ஒரு டெய்ல் தான் ஒரு காயின்ல இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ ஒரு ஹெட் வரதுக்கோ ஒரு டெய்ல் வரதுக்கோ சாய்ஸஸ் எவ்வளவு இருக்கும்? இப்ப நான் என்ன டிசைன் பண்றேன்? ஈங்கிறது என்ன பிக்ஸ் பண்றேன்னா, ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட். ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட். நெக்ஸ்ட் ஒன் ரிசல்ட்ஸ். சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரிசல்ட், probability of an event is always lies between 0 and 1. probability எப்பவுமே 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். சரிங்களா? சோ 1 தாண்டி போகாது, 0 விட less than நெகட்டிவ்லயே போகாது. that is probability of an event lies between 0 and 1. okay. right. next one, probability, sum of the probability will be 1. ஓகேங்களா? ரைட். sum of the probability, அதாவது probability of sure event, probability of impossible event ரெண்டுமே ஆட் பண்ணும் பொழுது total probability will be 1. okay. third one, complement of an event E. காம்ப்ளிமெண்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரிஜினலை எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் வந்து இப்ப எனக்கு ஒரு டைய டாஸ் பண்ணும் பொழுது எனக்கு 6 அவுட்கம் வருது இல்லையா. இப்ப நான் 1ங்கிற ஈவெண்ட்டை மட்டும் நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ 1ஓட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தா 1 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தட் ஈவெண்ட். ஓகே. 2ல இருந்து 6 வரைக்கும். சோ ப்ராபபிலிட்டி இந்த பார் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இ பார் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈன்னு அர்த்தம். ஓகே. சோ என்ன நம்ம பிக்ஸ் பண்றோமோ ஈவெண்ட்னு அது இல்லாம இருக்கிற எல்லாமே. சோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வில் பி 1. ஓகே. இது இம்பாசிபிள் ஈவெண்ட், இது ஷுவர் ஈவெண்ட். மேல சொன்னதுதான். ஷுவர் ஈவெண்ட் இருந்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, இம்பாசிபிள் ஈவெண்டா இருந்தா இல்லங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகே. இருக்கு இல்ல ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வில் பி 1. ஓகே. எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேணும்னா, complement of the event, probability of the complement event equal to 1 minus probability of sure event. okay. right. இது ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா will be 1. okay. இதுதான் நம்மளுக்கு probability basic conditions. okay. இதை வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே. இதுல மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த 2 கான்செப்ட் தேவை. அதற்கு பிறகு probability of that, இந்த ஃபார்முலா தேவை. probability of an event E is nothing but number of favorable event divided by total number of outcomes. number of favorable event divided by total number of outcomes. ஓகே. வாங்க அடுத்தடுத்த வீடியோல இத பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே. ஹாப்பியா படிங்க. ஓகே. ஹாப்பியா படிங்க, தொடர்ந்து படிங்க.
ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே, ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. see you. bye.